போட்டாச்சு. சரி. ஹலோ ஃபியூச்சர் மூவினஸ், வெல்கம் டு டுடேஸ் நம்ம மார்க்கெட் ஸ்டோரி. இன்னைக்கு நம்மளோட நம்ம டிஸ்கஷன்ல ராஜா ப்ரோ இருக்கிறாரு. குட் ஈவினிங் ராஜா ப்ரோ. குட் ஈவினிங் ப்ரோ. அப்புறம் ப்ரோ ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு எப்படி போச்சு மார்க்கெட் உங்களுக்கு? இன்றைக்கி தான் வந்து மந்த்லியில் வந்து டிகே இருந்தது. ம் ஸோ ம் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே இதாகிடுச்சு. டேட்டாவும் பார்த்தீங்கன்னா இந்த 26 காலில் வந்து நல்லாவே இன்றைக்கி பில்ட் ஆகிடுச்சு. ம் ம் ஓகே. ஸோ அதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 லெவல் வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஆக்சுவலாக இன்னியோட டே பார்த்தீங்கன்னா நேத்தோட லெவலோட அப்படியே உள்ளே சுருங்கிச்சுன்னு சொல்லலாமா? கரெக்டா? ஆமாம், இன்சைட் ஆகிடுச்சு. நேத்துக்குள்ளேயே வந்து அப்படியே காலையில ஓப்பன் ஆன மட்டும்தான் லைட்டாக கேப் ஓப்பன் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேத்தோட ரேஞ்சுக்குள்ளேயே இன்னைக்கோட ரேஞ்ச் அமைங்கிச்சுன்னு சொல்லலாமா? ஆமாம். ஓகே. அதில் இது வந்து வந்து இங்கே வந்து நான் டேட்டாவை பார்க்கலாம். டேட்டாவை கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. மார்னிங்லேருந்து 2 3 4 தடவை வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ம். வந்து பார்த்திங்கன்னா 9:50க்கு வந்து எடுத்தது. ஓகே. ஸோ 9:50க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே வந்து 1.7 crore வந்து பில்ட் ஆயிடுச்சு 26 காலில். ஓகே. 26 கால்ல. ஆமா. ஆமாம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 26 புட்டில் வந்து 80 lakhs தான் இருந்தது. ம், ம். ஸோ இதுவே ஓகே. தெரிஞ்சது இதுக்கப்புறம் மேலே போகாது, இன்னைக்கு டேக்கு வந்து போகாதுன்னு தான் இருந்தது. ஸோ ம், அதே ம். வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானமும் ஈவினிங் வரைக்கும் ஆஃப்டர்நூன் வரைக்கும் அதே கன்டினியூ ஆயிடுச்சு. ஓகே. அந்த ஸோ அந்த இது புட் வந்து 10:45க்கு எடுத்தது. ஸோ அப்போ வந்து ம், பார்த்தீங்கன்னா 1.6 இருக்குது இங்கே. ம், ஸோ ம், ம். வெளியிலையும் வந்து கால் வந்து இங்கே வந்து ஆட் ஆச்சு. 26,200 2600லாம் ஆட் ஆயிடுச்சு. ம், ம், ம். ஆனா புட்டு லைனா பில்டப் ஆயிருந்ததுல ப்ரோ? அவன் புட்டை விட இப்போ கால் அடிஷன் தான் ஜாஸ்திங்க. மேலே வந்து இங்கே டோட்டல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ ம், ம். ஓப்பனிங்கில் வந்து ஈக்குவலாக இருந்தது. 12 crores இருந்தது. ம், ம். அப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புட்டை விட கால் வந்து அதிகமாக இருக்குது. 14 crores இருக்குது. ம், ம், ம். ஸோ இது வந்து ஓகே. மத்தியானம் 12:40க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 crore இருந்தது கால். ம். ஓகே. ஸோ இங்கே வந்து 25,900. ஸோ அந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் அடிஷன் இருக்குது. ம், 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 ம். ஸோ ஸோ அந்த அந்த க்ளோசிங் பக்கத்துல வரைக்கும் எந்த அதே டைரக்ட் அப்படியே மெயின்டைன் ஆயிடுச்சு. ம், ம், ம். இப்ப 25,900ல அதுக்கப்புறம் தான் இருக்க 2 புட் மணிக்கு அடிஷன் தான் டிசைட் பண்ணும். இதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போகுமா, கீழ வருமான்றது. கரெக்ட்டா? ஆமாம். ஏன்னா 26 கால் ஹெவியா இருக்கு. பட் ஆனா அந்த பக்கத்திலேயே இருக்க ஒரு பில்டப் ஆயிருக்க அந்த ரேஞ்ச் வந்து தள்ளி போதா, இல்ல ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகுதான்றத பொறுத்து தான் நாளைக்கு மூவ் இருக்கும். கரெக்ட். ஆனால் அதுக்கு காலில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கில் வரைக்கும் கொஞ்சம் கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஓ! ஸோ இனிஷியலாக எண்டுக்குமே வந்து கேரி ஆயிடுச்சு. 1.7 வரைக்கும் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.2 வந்து வந்துடுச்சு. ஓகே. 26 புட்டுலாம் பார்த்தீங்கன்னா 1 இருந்துச்சு. இப்ப 60 மாறிச்சு. அதே மாரி ஆமாம். 900லயும் வந்து கிட்டத்தட்ட 1 சிக்ஸ் இருந்துச்சு. 60 மாறிச்சு. கரெக்ட்டா? 60 மாறிடுச்சு. ஆமாம். ஓகே, ஓகே. அப்ப நாளைக்கு எப்படி பில்ட் ஆகுதுன்றது தான் மேஜரா பார்க்கணும். இப்ப ம் 25,900லேருந்து தள்ளி கீழ போயிடுச்சுனாலே, மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்ச ஒத்துக்குதுன்னு அர்த்தமா? 26 சீலிங்கா கரெக்டு. வச்சுக்கங்க. கரெக்டு. இந்த நம்பர் விட்டு குடுக்காத வரைக்கும் 26 சீலிங்கா இருக்கும். ஆனா, இப்ப எங்க புட்டு பில்ட் ஆகுதோ, அதான் சப்போர்ட்டா கிரியேட் ஆகணும். கரெக்ட்டுங்களா? ஆமாம். ஆமாம். இப்போ சார்ட்டா பார்த்தாலும் இந்த லெவலுக்குள்ள தான் இருக்குது. 26 ம். 29ல தான் இருக்குது. 25,900ல ஆனா தான் இருக்குது. அதான் 100 பாயிண்ட்டுக்குள்ள மார்க்கெட்டா இருக்கிறது ரொம்ப ரேர்ல. ரொம்ப ரேர் தான். ஏன்னா நேத்து நல்ல வேளை கேண்டில்குள்ளயுமே இது இப்போ எல்லா நியூஸும் முடிஞ்சதுனால அடுத்த 2 நாள் இங்கே கூட இதுக்குள்ளேயே கூட இருக்கலாம். சான்ஸ் இருக்குது. ம், 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 ம். ஓகே. இது நானுமே கீழே அதான் போச்சுன்னா இது கீழே வந்து 25,890 கீழ தான் செல்லுன்ற மாரி மைண்ட்ல வச்சிருக்கேன். அதாவது பீரிஷ்ன்ற மாரி. ஆமாம், இது கீழே போச்சுன்னா பேரிஷ் தான் அதான். ம், 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 ம். ஓகே, ஓகே. ஸோ அடுத்த இதுக்கு கீழேனா அடுத்த லெவல் வந்து இந்த ஸ்விங்கு. அதான் அந்த கேப் பாயிண்ட் தான்ல. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு. ம், ம், ம். ஓகே, ஓகே. ம், ம், ம். வேற ஏதாவது செக்டார் ஸ்பெசிஃபிக்கா, ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கு எதாவது நடந்துச்சா ப்ரோ? நம்ம பார்க்குற மாரி, இல்ல நோட் பண்ற மாரி? புரியல. இல்ல. இன்னைக்கு ஏதாவது செக்டார் ஸ்பெசிஃபிக்கா, இல்ல ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா எதா இருக்கா? நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு? இருக்கு. ஸோ இதில் வந்து இந்த ஆஸ்க் ஆட்டோமேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஆமா. இன்னைக்கு காலைல கூட நம்ம சேனல்ல போட்டிருந்தோம்ல. இத ஆமாம், இத அது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருக்கிறதுலே வந்து பெட்டர் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து மெயினாக பண்ணுறது வந்து பிரேக்கிங் சிஸ்டம் வந்து பண்ணுறாங்க 2 வீலர்ஸுக்கு. ஓகே.
ஸோ இதில் ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேபெக்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு. இப்போ 500 க்ரோஸ் கேபெக்ஸ் இருக்குது. 27ல் வந்து 400 க்ரோஸ் கேபெக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அவங்களோட பவர் சிஸ்டத்துக்கு வந்து பவர் சப்ளைக்கு வந்து அவங்களே ஓன் சோலார் பிளான்ட் வந்து ராஜஸ்தானில் வந்து இது பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இவங்களோட அடுத்தது இந்த ஸ்டாக்குக்கு வந்து இருக்க முக்கியமான அப்டேட் என்னென்னா, இப்போ 2 வீலர்ஸுக்கு வந்து ஏபிஎஸ் பிரேக் வந்து மேண்டேட்டரி அப்படின்னு வரப்போகுது. ஓகே. ஸோ அது வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ரீசன் என்னென்னா, இவங்க பெரிய டூ வீலர் கம்பெனி எல்லாமே இவங்க கஸ்டமராக இருக்காங்க, கிளைண்ட்டாக இருக்காங்க. ஓகே. அதுவும் 1-2 வருஷம் இல்லை, மோர் தென் 20 இயர்ஸ் தான் இருக்காங்க. அவ்வளோ லாங் ரிலேஷன்ஷிப் இருக்குது உங்களுக்கு. ஓகே. இப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்? இந்த ஆட்டோமொபைல் குவார்ட்டர்லியோட ஸ்னாப்ஷாட். ஆமாம், ப்ராக்ஸி. ப்ராக்ஸின்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? ஓகே. ஏன்னா ஒரு கம்பெனி போதோ இல்லையோ, மோஸ்ட் ஆஃப் த எல்லா கம்பெனிலையும் இவங்களோட பிரேக்ஸ் வந்து மேஜராக இருக்குன்றதுனால ஆமாம், இவங்களோட ரெவென்யூ ஒரு பக்கம் ஸ்டேபிளாக இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கலாம். கரெக்டா? ஆமாம். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் ஆன் இயர் வந்து கம்பேரிசன். ஓகே. கீழே. ஓகே. ஓகே. அப்போ இது வரைக்கும் வந்ததுலேயே இந்த குவார்ட்டர் தான் கொஞ்சம் பெட்டர் குவார்ட்டராக இருக்குதுன்னு சொல்லலாமா? ஆமாம். வெறும் இபிஎஸ்ஸாக நீங்கள் கரெக்ட் எடுத்தால் கூட 21% வந்து அப்போ இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இன்னும் பின்வரும் ஒரு 2-3 குவார்ட்டர்ஸில் இதோட இம்பாக்ட் நல்லா தெரிய வரும்னு நினைக்கிறீங்க? ஆமாம். ஸோ இதான் வந்து உங்கள் ப்ராடக்ட் லைனப்பு. ஓகே. 2 வீலர், 3 வீலரு, 4 வீலரு எல்லாமே இருக்கா? ஸோ பேசஞ்சர் வெஹிக்கிள்லேருந்து எல்லாமே இது பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஓகே. ஸோ எங்களோட கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதான் இப்போ கிளைண்ட்டோட ரிலேஷன்ஷிப்போட போட்டிருக்காங்க. இயர் ஆஃப் ரிலேஷன்ஷிப்புங்க தான். அப்போ எல்லா கம்பெனிஸும் இவங்க பிரேக்கில் தான் ஓடுதுன்ற மாதிரி சொல்ல வேண்டியதுதானா? ஆமாம். ஏன்னா எல்லா டாப் ஹீரோ மோட்டாரு, ஹீரோ ஹோண்டா, பஜாஜ், யமஹா, டிவிஎஸ், சுசுகி, இதில் இல்லாதது என்ன இருக்குது? இப்போ 2 வீலர்ஸ் எல்லாமே இதில் வந்துச்சு. கரெக்டா? இன்னும் ஓலா வந்துச்சு, ஏத்தர் வந்துச்சு, மஹிந்திரா வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள், அசோக் லேலாண்டு, ஆமாம், எல்லாமே வந்துச்சு. என்ன இருக்குது? ராயல் என்ஃபீல்ட்லேருந்து எல்லாமே வந்துச்சு. ஓகே. அப்படின்னா இது வந்து அதான் அந்த 2 வீலருக்கான ப்ராக்ஸி, பக்கா ப்ராக்ஸின்னு எடுத்துக்கலாமா இதை? ஆமாம். 2 வீலரோட சேல்ஸ் ஏறினாலே இவங்களுக்கான இம்பாக்ட் வந்து டிஃபால்ட்டாக நடந்துடும். அது எந்த கம்பெனி விற்றாலும் சரி. ஆமாம். இப்போ 2 வீலர் சேல்ஸும் ஓகே. ப்ளஸ் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாலும் இவங்களுக்கு வந்து இன்னும் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக, அதாவது டிமாண்ட் ஜாஸ்தியாக தான் போகுது. ஓகே. ஸோ அப்போ எல்லா வண்டியும் வந்து ஆஸ் பர் ரெகுலேஷன் படி மாற்றி ப்ரொடக்ஷன் பண்ணுற வண்டி அது சிசி பேஸ் பண்ணி வைக்கிறாங்களா இல்லை எல்லா வண்டிக்கும் மேண்டேட்டரியாக வைக்கிறாங்களான்னு தெரில. ஓகே. ஸோ வந்து ஏபிஎஸ் பிரேக் வந்து கம்பல்சரி அப்படின்னு வரப்போகுது. ஸோ அது வந்துடுச்சுன்னா இவங்களுக்கு ஓகே, இவங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே புது ஆர்டர் லைன் ஃபுல்லாக பக்காவாக பில்ட் ஆகிடும். ஆமாம். ஓகே. ப்ரைஸாக எப்படி இருக்குது சார்ட் பார்க்கும்போது? சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ நேற்று வந்து ஒரு நம்பர் பார்த்தோம் இல்லையா? ஆமாம், டெப்டார் டேஸ், பேயபிள் டேஸு. ஸோ இதில் வந்து நீங்கள் பாருங்கள், டெப்டார் டேஸ் 20 இருக்குது, டேஸ் பேயபிள் வந்து 40 இருக்குது. ஸோ வியூவர்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தெரியாதவங்க நேற்று வீடியோ வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் அங்கே இருக்கும். ஸோ இது வந்து இந்த டேஸ் வந்து கம்மியாக இருந்தால் நல்லதா, அதிகமாக இருந்தால் நல்லாதா அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், உங்களுக்கான இந்த லேர்னிங்கான வேலை வந்துச்சு. ஒருவேளை நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்க, புரிஞ்சிருந்ததுன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கம்பெனிக்கு இந்த டேஸ் வந்து ஃபேவரபுளாக இருக்குதா, இல்லைனா வந்து நாட் ஃபேவரபுளா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பா. சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக 24ல் வந்துச்சா இந்த கம்பெனி லிஸ்டிங்கு? 23 24 வரும்ல லிஸ்ட் ஆனது? ஓகே, ஐபிஓவில் வந்திருக்கு. ஓகே, ஐபிஓ ப்ரைஸோட மேலே தான் இருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு இன்னும் ஓடல. ஆமாம். ஓகே. இப்போ இதோட வேல்யூவேஷனாக பார்த்தா எப்படி ப்ரோ இருக்குது? ஜென்ரலாக நீங்கள் 2-3 வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ்லாம் பார்ப்பீங்களா? அதுபடி பார்த்தா இது கொஞ்சம் சீப்பாக இருக்கா, இல்லை இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தால் பெட்டராக இருக்குமா வேல்யூவேஷன்? வேல்யூவேஷன் எல்லா மிட் கேப்பும் ஜாஸ்தியாக தான் இருக்குது.
ம், ம், ம். புக் வேல்யூக்கு கம்பேர் பண்ணால் நிறைய பேர் இதை தான் பார்ப்பாங்க. ஸோ இது கம்பேர் பண்ணால் அது 10 டைம்ஸ் மேலே இருக்குது, 10 டைம்ஸ் பக்கத்தில் இருக்குது. சரி. ஓகே, ஓகே. ஸோ அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஆர்ஓசி, ஓகே. 27% இருக்குது. ம், ம், ம். பெக் ரேஷியோ ஓகே, பிலோ 1 இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி க்ரோத்துக்கு இந்த ப்ரைஸ் வந்து வேல்யூவேஷனோட தான் இருக்குது. ம், ம், ம். இன்னொன்னு 200 டிஎம்க்கு பக்கத்துலயும் இருக்கு. கரெக்ட்டா? ம் அதுவுமே ஒரு ஆமாம், நல்ல நல்லது தான். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ம். கவரேஜ் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குது. ஸோ வந்து லோன் வந்து இல்லை. ம், ம், ம். ஓகே. பாரிங்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ இவங்க டர்ன் ஓவருக்கு இன்ட்ரெஸ்ட் பேயபிள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. ஸோ அதனால் மார்ஜின் வந்து எதுவும் ஆகாது. ம், ம், ம். ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஸோ அதிகமா இபிஎஸ் இருந்துச்சுன்னா வந்து வர்றதுக்கா இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து அப்படியே ஸ்டெடி க்ரோத்தில் இருக்குது. ஓகே. 23லேருந்து ஸ்டெடியா தான் இருக்கு. 24க்கு நடுவில் அப்புறம் மட்டும் ஒரு டிப் இருந்திருக்கு இங்கே மட்டும். ம், ம், ம். ஏன்னா அது 24ல தான் வந்து ஐபிஓ வந்திருக்கு. அப்ப அதுக்கு ம் முன்னாடி இருந்ததெல்லாம் அது ஃபேக்டர் ஆயிடுச்சா இல்லையான்றதெல்லாம் பார்க்குற மாரி இருக்குமா? ம் ஓகே. ஸோ இப்போ வேல்யூவேஷனா பார்க்கும்போது, வெறும் டெக்னிக்கலா பார்க்கும்போது அது 200 டிஎம்க்கு இப்போ கீழ தான் இருக்கு. ஸோ அதனால அது ஒரு நல்ல நல்ல அதே மாதிரி ஹோல்டிங் வந்து மொத்தமாக ப்ரொமோட்டட் தான் இருக்குது. ம், ம், ம். ஓகே, ஸோ பப்ளிக் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. வெறும் ஓகே, 6% தான் பப்ளிக்கிட்ட இருக்குது. ஓகே, ஓகே. ம், ம், ம். சரி. அப்ப இது வந்து அக்யூமுலேஷனுக்கான ஒரு ஸ்டாக்கா எடுத்துக்கலாமா? ஆமாம். நம்ம முன்னாடி 2, 3 கம்பெனிஸ் பார்த்தோம்ல. அந்த ஸ்போர்ட் கிங் அந்த மாதிரி வந்து இது வந்து அக்யூமுலேஷன். ஏன்னா இப்ப இதுவுமே கேபெக்ஸும் இன்னும் ஒரு 1 இயர்க்கு இருக்குன்றதுனால ஒரு 2, 3 குவார்ட்டர்ஸ் ஆயிடும். நம்மளுக்கு ம் நம்பரா பெரிய இது ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு. கரெக்ட்டா? ஆமாம் ஆமாம். ம், ம், ஸோ கம்பெனிக்கு பாசிட்டிவ் என்னென்னா ஸ்ட்ராங்கு கிளைண்ட் பேஸு. ம், ம். ஆமா. அதான் மார்க்கெட் ஷேரும் 50% மேல வச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். ம் ஓகே. இல்ல என்னன்னா, இப்ப இந்த மேக்ரோஸ் மட்டும் சப்போர்ட் ஆச்சுன்னா, அந்த நீங்க சொன்ன மாரி அந்த ஏபிஎஸ் பாலிசி மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்கன்னா, அதுவும் வந்து இதுவா வந்துரும். மேக்ரோவா சப்போர்ட் ஆயிடும். கரெக்ட்டா? பாலிசி ஆமாம் பாலிசி ஆமாம் ஆமாம். ம், ம், ம். ஓகே, ஓகே. சார்ட் மட்டும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ. அந்த வச்சிருந்தீங்களே. ம். ஓகே. இப்போ பார்க்கும்போது ஓகே. டெக்னிக்கலா ஒரு மாரி கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். கரெக்ட்டா? ம் ஸோ ம், ம். டெய்லியில் பார்த்தோம்னா இங்கே ம், ம். ரீசெண்டாக ஆர்எஸ்ஐ பாட்டம் அவுட் ஆயிருக்கு. ம், ம். ஓகே. லாஸ்ட்டாவும் இல்ல 2, 3 இடத்துல வந்திருக்கு. ஓகே. லாஸ்ட் 1 இயர்ல இதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன்ல. ஆமாம். ம், போன ம். மார்ச்சுக்கு அப்புறம் இப்போ தான் இந்த டிப் வந்திருக்கு. ஓகே. அப்பன்னா அது கொஞ்சமா ஆட் ஆன் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? கொஞ்சம் கொஞ்சமா இது எஸ்ஐபி ம் பண்ற மாரி பண்றவங்க, இல்ல 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வாங்குறவங்க வாங்கிட்டே இருக்கலாம். ஆமாம். அந்த மாரி ரெகுலரா பார்க்கும்போது. இப்போ பிரைஸா பார்க்கும்போது அது 560க்கு மேல போனா தான் அது ஸ்ட்ரக்சரா மாறப்போகுது. இல்ல டெக்னிக்கலா ஸ்ட்ரக்சரா வந்து கரெக்டு. இந்த கடைசியா ஒரு இடத்துல 2 டாப் மாரி ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த இடம். அத மினிமம் வந்து எடுத்தா இந்த 501 இது மினிமம் எங்கேயாவது தாண்டணும். அதான் 510க்கு மேல வந்து நிக்க ஆரம்பிச்சுச்சுனாலே போதும். இல்ல? ம் ஓகே, ஓகே. சூப்பர். ப்ரோ அதே மாரி இப்ப இது டாடா மோட்டார்ஸ் பாருங்களேன். நம்ம வாங்கி வச்சிருந்தோம். அது இப்ப நல்லா பிரேக் அவுட் மாரி தோணுது. நம்ம 345, 350ல ஆமாம் வாங்கிட்டோம். ஆமாம் ஆமாம். நானுமே நம்ம குரூப்ல போட்டிருந்தேன். ஓகே. அதான் நம்ம ஆக்சுவலா பொறுமையா அக்யூமுலேட் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் 2, 3 மந்த்ஸா. ம் ம் அது இப்ப இது பிரேக் அவுட் தானா? பிரைஸா பார்க்கும்போது பிரேக் அவுட் தான். ஆமாம் ஆமாம். ம். ஏன்னா அது ட்ரெண்ட் லைனாவும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. கடைசியா அந்த இடமும் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. இப்ப இதுக்கப்புறம் ம் வந்து மார்க்கெட் மேல ஓட ஆரம்பிச்சதுன்னா போதும். கண்டிப்பா சாலிடா 450, 600 வரைக்கும் வந்துரும்ன்ற மாரி தான் எனக்கு தோணுது. ம் ஏன்னா லாங் டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தீங்கனாலும் தெரியும். வீக்லி அந்த மாரி டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தீங்கனாலும் அழகா பேஸ் ஃபார்ம் ஆயி, இப்பதான் அந்த பேஸ்லேருந்து வெளில வருது. ஆமாம் கரெக்டு. ம். ஸோ அது இதுக்கான வேல்யூஷனாகவும் ரொம்ப நல்லா இருக்கு. என்னது? டாடா மோட்டார்ஸ் தானே. பேசஞ்சர் வெஹிக்கல், டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் அது வெஹிக்கல். நம்ம முன்னாடியே பார்த்தோம். 360, 370லயே பார்த்துட்டு இவ்வளோ பெரிய பிக் கம்பெனி பண்ணி வந்து புக் வேல்யூக்கு பக்கத்தில் இவ்வளோ கிடைக்கவே கிடைக்காது. இல்ல நான் ஒரு 345க்கோ 348க்கோ வாங்கியிருக்கேன். ம் ரொம்பலாம் வாங்கல. ஒரு 50,000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஓகே. நம்ம முன்னாடி பேசணும்னு நினைக்கிறேன். இது நம்ம சீரிஸ்ல பேசணுமா? இல்ல ரெகுலர் வீடியோஸ்ல பேசணுமா தெரியல. ம் 350ல இருக்கு. ஆனா அதான் இப்பதான் அந்த ஷேப் பிரேக் அவுட் ஆகி அது டெக்னோ ஃபண்டாவா மாறிச்சு. ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேசிஸ்ல நான் அக்யூமுலேட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டுமே வந்திருக்கு.
நீங்க ஆட்டோமொபைல் பேசும்போது எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. ம். ஓகே. சரி, சரி, சரி. ஸோ அப்ப இத வந்து பார்க்குறவங்க, இப்ப இது டெக்னிக்கலா அக்யூமுலேட் பண்றவங்களும் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டலா மட்டும் சொல்லியிருந்தோம். ம். அக்யூமுலேஷனுக்கு. இது இப்ப டெக்னிக்கலா வந்து அந்த அப் ட்ரெண்ட் வந்து ரெஸ்யூம் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாமா? ம். ஆமா. ஓகே, ஓகே. ம். ஸோ கைஸ் நீங்க யாராவது டாடா மோட்டார்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்களா? அத முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. என்ன ரேட்ல வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா எப்படி ஐடியா பண்ணலான்றத நீங்க பாருங்க. ஸோ இது இன்னைக்கான கான்செப்ட் வேர்டு. ஸோ ஓகே, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. ஸோ இத வந்து டிஎஸ்சிஆர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே. ஜென்ரலா வந்து பேங்க்ல வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து இது என்னன்னு தெரியும். ஸோ ஒரு ம்ஹ்ம். லோன் குடுக்கும்போது, அவங்களால அந்த லோன வந்து ரீபேமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த ரேஷியோ பார்ப்பாங்க. ஓகே, ஓகே. ஒரு கம்பெனி இப்படி எடுத்துக்கலாமா? ஒரு கம்பெனி போய் பேங்க்ல லோன் வாங்க நிக்க போதுன்னா, அவங்க மெயினா இந்த ரேஷியோ தான் கணக்குல ஆமா. வச்சுப்பாங்கன்னு சொல்லலாமா? அவங்க வந்து அந்த P&Lலும் பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட் வச்சு இத வந்து ரெடி பண்ணிருவாங்க. ஓகே, ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. ஸோ ம். அவங்களால அந்த ப்ராஃபிட்லேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட்ட வந்து எப்படி கவர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இது. ஓகே, ஸோ ஓகே. 2க்கும் டிஃபரன்ஸ் வந்து இதுதான். ஒன்று வந்து லோன் கொடுக்கும்போது அவங்க டெப்ட் பேமெண்ட் வந்து எப்படி இருக்க போகுது, கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கும்போது பார்க்குறது. இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோனா, இப்போ அந்த பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ராஃபிட்லேருந்து பண்ணுறாங்களா, இல்லை கையிலேருந்து கொடுக்குறாங்களா அப்படின்றது தான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ஓகே. ரேஷியோ. இப்படி எடுத்துக்கலாமா? டெப்ட் ஆனதுக்கப்புறம், அதாவது லோன் வாங்குனதுக்கப்புறம், அந்த லோனுக்கான வட்டிய அவங்க ப்ராஃபிட்லேருந்து பண்றாங்களா? பண்ணாங்கன்னா, எவ்வளோ ஆ பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்லேருந்து ஆமாம். பண்றாங்கன்றது இந்த ரேஷியோவா பார்க்கறது. ஆமாம், இந்த ரேஷியோக்கு வந்து கரெக்ட்டா? நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ம். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோக்கு வந்து என்னென்னா, ஜென்ரலாக வந்து 3 அண்ட் அபோவ் இருந்துச்சுன்னா நல்லது. ஓகே. அப்போனா ஸோ அது அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக பே பண்ணுறாங்க ஓகே. அப்படின்னு அர்த்தம். ஏர்னிங்ஸ் பிஃபோர் இதுவா? இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, இபிஐடி டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஓகே. உதாரணத்துக்கு இங்கேயே நம்ம எடுத்துக்கலாம். இந்த கம்பெனிஸே வந்து இப்போ பார்த்த கம்பெனி எடுத்துக்கலாம். இப்போ டாடா ம். மோட்டார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் வந்து 3.3 இருக்குது. ஓகே. ஸோ இதே வந்து இந்த ஆஸ்க் ஆட்டோமொபைல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 9.5 இருக்குது. ஓகே, ஸோ ஓகே, ஓகே. இவங்களுக்கு வந்து அதாவது லோன் வந்து ரூ. பர்டன் 1 கிடையாது. ரூ. 1 வட்டி குடுக்குறாங்கன்னா, அவங்க ரூ. 9 ஏர்ன் பண்றாங்கன்னு அர்த்தம். கரெக்ட்டா? ஆ ஆமாம் ஆமாம். இப்போ ம். சும்மா ஸ்க்ரீனரில் வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இருக்குது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ லெஸ்ஸர் தென் 1ன்னு கொடுக்குறேன். ம், ஸோ இதில் ம். வந்து இன்னொன்று கவனிக்கணும். இப்போ நான் சொல்லியிருக்க ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 அப்படின்றது நான் ஃபினான்ஸ் டிஎஸ்கே. கம்பெனிக்கு. ஓகே. ஃபினான்ஸ் கம்பெனிக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து செட் ஆகாது. இந்த நம்பர்ஸ் வந்து பார்க்கக்கூடாது. ஓகே, ஓகே. ஃபினான்ஸ் கம்பெனி மொத்த டெபாசிட்டுமே அது டெப்ட்டா தான் ட்ரீட் பண்ணுவாங்கல்ல? ஆமாம். இப்போ நிறைய கம்பெனி வந்து வந்திருக்கு இல்லையா? ஸோ ம். இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் அதிகமாக இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த தேஜாஸ் நெட்வொர்க்கு, ம், ம். அப்புறம் நிறைய ஃபேமஸான கம்பெனிலாம் வரும். இது தேஜஸ் ம். மெடிக்கேரு. ஓகே. ஸோ என்னன்னா, அது மட்டும் இல்லாம, அது அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இப்போ வச்சு இந்த 3 கம்பெனி மட்டும் எடுத்துக்கலாம். ஸ்பைஸ் ஜெட்டு. இப்போ இதில் ம். வந்து பாருங்கள், தேஜஸ் நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஓகே. ஸோ வந்து அப்படின்னா அவங்க ப்ராஃபிட்டே பண்ணலன்னு அர்த்தம். ஓ! ஓகே. அவங்க வந்து என்னன்னா, வட்டிக்கும் சேர்த்து லாஸா கணக்கு பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். கரெக்ட்டா? ஆமாம். இப்போ இந்த கம்பெனிலாம் பாருங்கள், இப்போ இந்த ஃபண்டமெண்டல் வீக்காக இருக்கனால ப்ரைஸ் கரெக்ஷன் எவ்வளோ இருக்குது. ஸோ ம். நம்ம என்ன நினைப்போம்னா, ப்ரைஸ் வந்து இங்கேருந்து 1400லேருந்து 300 வந்துருச்சு, அப்போ வாங்கிடலாம் அப்படின்னா வாங்கக்கூடாது. வெறும் ப்ரைஸை மட்டும் பார்த்து வாங்குறவங்களுக்கு இப்படி தான் மாட்டிப்பாங்க. ஓகே. இன்னும் அது எப்போ வந்து ஓகே. அது பிசினஸா இந்த பார்க்கும்போது இந்த ஃபாலுக்கான ரீசன் வந்து இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். இப்போ P&L வந்து பாருங்கள், இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இது. ஸோ அவங்க வந்து கிராஸ் ப்ராஃபிட்டே பண்ணல லாஸ்ட்டு 3 குவார்ட்டரா. ம், ம். ஸோ அந்த லாஸ்ட் 3 குவார்ட்டர் தான் அந்த அப்போ ஃபால். அதனால தான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் வந்து இங்கே நெகட்டிவ்ல காமிக்குது. ஓகே. அதனால தான் அந்த ஃபாலுமே வந்திருக்குன்னு சொல்லலாமா? லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸா? ஆமாம் ஆமாம். ஸோ வந்து ப்ராஃபிட்லேருந்து பண்ணல, கையிலேருந்து கொடுக்குறாங்க. ம், ம், ம். ஓகே. இப்ப இந்த இது வந்து தேஜாஸ் நெட்வொர்க் வந்து டிஃபென்ஸா அது? ஆமாம். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ லோன் வந்து பாருங்கள், இப்போ கையிலேருந்து பே பண்ணுறதுனால லோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ம், ம், ம். ஆமா. பாரோயிங்ஸ் போயிட்டே இருக்கு. ஸோ அடுத்த குவார்ட்டருக்கு என்ன ஆகணும், இன்னும் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். ம், சாரி, ம், இங்கே ம். இருக்குது, இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். ஓகே. ஏன்னா பர்டன் ஆயிட்டே இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஏறினே தான் இருக்கும். ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் அவங்க வேற ப்ராஃபிட் பண்ணணும். இப்போ ஸ்பைஸ் ஜெட் பாருங்கள், அதுவும் அதே கதை தான். நெகட்டிவில் இருக்குது. சாரி, இங்கே நெகட்டிவில் -1.24 இருக்குது.
ஓகே. அப்ப அவங்களுமே வந்து அப்போ வட்டி வந்து இவங்களும் வந்து ப்ராஃபிட் பண்ணல. ஓகே. ஓகே. சார்ட்டா ஸோ இந்த பார்க்கும்போது மாதிரி ஷேர்ஸை வந்து ரூ. 20 கிடைக்குது, ரூ. 10 கிடைக்குது, இன்னும் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே தான் போகுது. ரூ. 10 ம். கிடைக்குது, ரூ. 5 கிடைக்குதுன்னு வாங்கினோன்னா நம்ம தான் லாஸ் ஆகும். ம், 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 ம். ஓகே, ஓகே. ஸோ ரொம்ப பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஸ்பைஸ் ஜெட் வந்து சன் டிவியோடதுன்னு. அவங்க எப்பயோ வந்து கை மாற்றிட்டாங்க. ம், ம். நான் ப்ரொமோட்டர்லாம் மாறிடுச்சா? ஆமாம். ம், ம், ம். இப்போ அதே மாதிரி பாருங்கள், கம்பெனி வந்து ப்ராஃபிட் பண்ணாத போது ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்கள். ம், ம், ம். அவர் வந்து ப்ரொமோட்டர்ஸ் அவரோட ப்ரொமோட்டர் வந்து அவங்க ஷேர்ஸை வந்து விற்கிறாங்க. அது எங்கே ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள், டேரெக்டாக வந்து பப்ளிக்கில் பப்ளிக்கு தான் ஏறும். அது நீங்க சொன்ன மாரி பப்ளிக் வந்து ரொம்ப ரூ. 20க்கு பென்னி ஸ்டாக்ன்ற மாரி வாங்க ஆரம்பிச்சுடுறாங்கல்ல? வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம். ஸ்பைஸ் ஜெட்டு நம்மளால ஓகே. ம். ஆமா. இதுவும் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸும் ஏறினே போகுது பாருங்க. ம் 2017ல வந்து 1,45,000 பேர் தான் இருந்தாங்க. இப்ப 4 மடங்கு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. 3 மடங்கு ஆயிடுச்சு. ஆமாம். ஆமாம். பப்ளிக் தலையில தான் மொத்தமா இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர ம் பார்க்கும்போது. ஆமாம். ம், ம், ம். ஓகே, ஸோ ஓகே. இதே வந்து அதே ஸ்க்ரீனரில் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்க கம்பெனி பார்ப்போம். ம், ம். கிரேட்டர் தென் 5ன்னு தெரிகிறதா? சும்மா போடுறேன் நான். ம், ம். ஸோ ஒன்று ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இப்போ நான் போடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் கேள்விப்பட்ட எல்லா பெரிய கம்பெனியும் இந்த லிஸ்ட்டில் வரும். ஓகே. ஆனா பிரைஸா பார்த்தா மேல இருக்குன்னு சொல்லி பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, இத விட சீப்பா ரூ. 20க்கு ஆமாம். இருக்குன்னு சொல்லி அத வாங்கிப்பாங்க. ஆமாம். ஏன்னா அதான் ரெவென்யூ பண்ணாத கம்பெனி, கடன்ல மூழ்குற கம்பெனிய போய் நம்ம கை குடுத்து காப்பாத்துற அளவுக்கு நம்ம ஒண்ணும் பெரிய ஆள் இல்லன்னு நெனச்சுக்க வேண்டியதுதான். கரெக்டு. இப்போ சும்மா இதில் வந்து ரேண்டமாக ஏதோ ஒன்று எடுக்கிறேன். இப்போ ஏடிஸ் இந்தியா ஏதோ ஒன்று, ஏடிஎஃப் ஃபுட்டு. ம். ஸோ வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் வந்து 44 இருக்குது. ம், ம். ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ இது வந்து எஃப்எம்சிஜி கம்பெனினால இதுக்கு வந்து இது இருக்காது, லோன் வந்து பெருசாக இருக்காது, பாரோயிங்ஸ் இருக்காது. ம், ம், ம். ஸோ வெறும் 12 கோடி தான், 12 தான் காமிக்குது. ம், ம். ஸோ இவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பட்டனே கிடையாது. சரி. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து இபிஎஸ் வந்து பாருங்கள். ம், ம், ம். ஸ்டேபிளா தான் இருக்கு. சரி. ஆனா ஓகே இப்ப பாருங்கள். இதோட ஸ்டாக் பிரைஸுமே கீழ இருக்க மாரியே இருக்கு ப்ரோ. அது என்ன இதோட ஜஸ்ட் ஸ்டாக் ப்ரைஸும் கரெக்ஷன் ஆகிருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த கரெக்ஷனுக்கும் அந்த கரெக்ஷனுக்கும் நம்ம வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் ஓகே. நீங்கள் வாங்கினீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஜம்ப் ஆகிருக்கு. ம், ம், ம். ஓகே. இந்த நான் கரெக்ஷன் இந்த ஸ்டாக்கு கரெக்ட்டா வருதா வாங்கலாம். ஸ்பைஸ்ஜெட் ஆமாம். மாரி கரெக்ஷன போய் வாங்கக்கூடாது. இப்போ இது தேஜஸ் நெட்வொர்க்கு எப்போ திரும்பும்னு தெரியாது. அவங்க இந்த லோனெல்லாம் ரெக்கவர் பண்ணணும். ஸோ ம், இந்த ம். லாஸ் எல்லாம் ரெக்கவர் ஆகணும். ஸோ ஸோ அந்த அவங்க ஃபண்டமெண்டல்ஸ் பெஸ்ட்டாகவே ஸ்ட்ராங் எப்போ ஆகும்போது பண்ணியிருக்காங்க. தான் அது பிரைஸா குடுக்கும்ல. ஸோ அவங்க பெஸ்ட்டு குவார்ட்டர்னு பார்த்தா இந்த குவார்ட்டர் தான், செப்டம்பர் ம். 2024. அந்த அந்த குவார்ட்டர தாண்டணும். இல்ல? ஆனால் அந்த பெஸ்ட்டோட ஒஸ்ட்டு குவார்ட்டர் வந்து ஜாஸ்தியாக வந்துருச்சு 2-3 தடவை. ஓகே. ஓ! அப்பன்னா அது அப்போ அந்த பெஸ்ட் வந்து இன்னொரு தொடர்ந்து ஒரு 2, 3 குவார்ட்டருக்கு வந்து சஸ்டெயின் ஆகணும். ஆமாம். கரெக்ட்டா? அப்ப அது ஆகும்போது பார்த்துக்கலாம். அப்போ அது டர்ன் ஓவர் ரவுண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்போ கூட பை பண்ணிக்கலாம். இப்போ அப்போ போய் கூட நீங்கள் பை பண்ணும்போது பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ தேவையில்லை. ம், 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 ம். ஓகே, ஓகே. சரி ப்ரோ, சரி ப்ரோ. சூப்பர், சூப்பர். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து 2 விஷயத்த பார்த்தோம். ஒண்ணு வந்து ம் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி, கடன் வாங்குனதுக்கு அப்புறம் யூஸ் பண்ற ரேஷியோஸ். கரெக்ட்டா? ம் ஆமாம். ம், ம். ஓகே. நேத்து எதுனா வீடியோல கமெண்ட் எதா இருக்கா? ஏதா கொஸ்டின் இருக்கா? அவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்ல வேண்டியது இருக்கா? இந்த கொஸ்டினில் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட்டுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க ரோஷன் ஓ. அப்படின்றவர். ம், ம், ம். ஓகே, ஓகே. சரி. இப்ப இன்னைக்கும் 2 விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். டிஎஸ்சிஆர் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. அதையும் கொஞ்சம் நல்லா பாருங்க. அதோட இம்பாக்ட்டையும் ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எந்த மாரி ஸ்டாக்குக்கு அத எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ம். வேற எதா இருக்கா ப்ரோ? இல்ல இன்றைக்கி அப்டேட் அவ்வளோதான். ஓகே. இன்னைக்கு அப்டேட் அவ்வளோதான். ஸோ அகைன் ட்ரேடிங்கா பார்க்கும்போது, நேத்து ரேஞ்சுக்குள்ள இன்னைக்கு ரேஞ்சு உள்ள இருக்கிறதுனால, அகைன் அந்த ரேஞ்சு ஹையோ, லோவோ உடையும்போது நீங்க ட்ரேடிங்கா எடுத்துக்கங்க. மிச்சபடி வந்து நியூஸ் ஃப்ளோ எதா இருக்கா ப்ரோ? எதுவும் இல்லல்ல? நியூஸ் ஃப்ளோவா எதுவும் இல்ல. ஆல்மோஸ்ட் எல்லா நியூஸ் ஃப்ளோவும் இப்ப தான் முடிஞ்சு, மார்க்கெட்டே இப்ப தான் ஒரு தொடர்ந்து 2 நாளுக்குள்ள ஒரு குட்டி ரேஞ்சுக்குள்ள சுத்துதுன்னு நெனைக்கிறேன். ஆமாம். இல்ல? ஸோ அது ம் மொத்தமா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20, 25 நாளா ஃபுல்லா நியூஸ் ஃப்ளோவா இருந்தது. இப்ப தான் ஒரு இடத்துல நிக்குது மார்க்கெட்டு. கரெக்டு. ம்.
சரி. அப்ப வந்து நீங்க உங்களோட இதையும் வந்து ஒழுங்கா பார்த்துங்க. இப்ப அதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் ஆல்ரெடி வீடியோல டிசைட் பண்ணிட்டோம். இப்ப 26க்கு மேல போதா, இல்லன்னா அந்த 25,890க்கு கீழ டேட்டாவா பில்டப் ஆயி கீழ வந்ததுன்னா, டவுன் சைட் ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகணுன்ற மாரி பார்த்துருக்கோம். உங்களுக்கு எதா டவுட் இருந்தாலும், இப்ப இந்த இன்னைக்கு வீடியோல பார்த்த கமெண்ட்ஸு, இல்ல எதா டாபிக்ஸ் புடிச்சிருந்தாலும் மறக்காம பண்ணுங்க. இல்ல இது மாதிரி இப்ப ராஜா ப்ரோ சொல்ற மாரி டெய்லி 2, 2 பாயிண்ட்ஸா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, உங்களுக்கு எதா புது விஷயம் கத்துக்கணும், இந்த விஷயத்த டச் பண்ணா நல்லா இருக்கும்னு நெனச்சிருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. வரும் வீடியோக்கள்ல வந்து பார்ப்போம். டில் தென் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு பார்ப்போம். சைனிங் ஆஃப் ராஜா ப்ரோ அண்ட் தாமு.